திமுக கூட்டணியில் எந்த புகைச்சலும் இல்லை எனவும் அதிமுக கூட்டணியில்தான் சலசலப்பு நீடிப்பதாகவும் அமித்ஷாவின் கருத்துக்கு அமைச்சர் KN நேரு பதிலடி கொடுத்துள்ளார். தொடர்ந்து இந்த RSS பங்கேற்கிறாங்க. அதே போன்ற அந்த முருக பக்தர் மாநாட்டில் அண்ணா படங்கள் போன்றதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அடுத்த நாள் தான் அதை பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் கூட அந்த கூட்டத்தில் பேசுகிறீங்க. இப்படி தொடர்ந்து அது போன்ற கருத்து அது கூட்டணி அவங்க கூட்டணி கீழே இருக்கிற அவங்க தொண்டர்களை ஏற்றுக்கல, கூட்டணி ஏற்றுக்கல. நான் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, அதுதான் நான் தொண்டர்கிட்ட சொன்னேன். இப்போ அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல நாங்கள் தனித்து அவங்கள அமைச்சர் அமைக்க அனுமதிப்போங்கிறாங்க, ஒரு இடத்துல கூட்டணி அமைச்சர்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் திமுக கூட்டணியில் புகைச்சல் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னு அமித்ஷா. யார்? அமித்ஷா. எங்கே புகைச்சல் இருக்கிறோம்? எங்கேயும் புகையே வரலையே, புகையே எங்கேயும் வரல. நல்லா சுகமாக இருக்குது. கூட்டணி தோழர்கள் நல்லா இருக்காங்க. நம்முடைய தலைவர் அவங்கள நல்லா அனுசரித்து கொண்டு போகிறாங்க. எல்லா இருந்தாலும் தலைவர் பார்த்துக்குவாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏதாவது வருமானு. ஆனால் அவங்களுக்குள்ளே தான் அவங்களோட இருந்தவங்க தான் ஒருத்தரோட ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிறாங்களே தவிர எங்களுதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்களுடைய அபிப்பிராயம், அவங்க கேட்குறாங்க. அது தலைவர் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. நாங்கள் தலைவர் என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் கேட்குறதுக்கு அவங்க கேட்பாங்க. கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தலைவர் தான் பார்க்கணும். அதை நாங்கள் என்ன செய்வோம். திருச்சி இரண்டாம் தலைநகரமாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? இது நீங்கள் தேர்தல் வருது எதாவது சொல்லி எதாவது விட்டுருங்க. முருகபக்தர் மாநாட்டில் அந்த துணை முதல்வர் சொல்லியிருக்காப்புல முருகனுக்கு ஒன்றுனா இந்த முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் ஒன்றும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அங்கேயே பார்க்க சொல்லு. ஆந்திராவில் போய் பார்க்க சொல்லு. ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. சும்மா இங்கே பார்க்குறேன்னு சொல்லுங்கள். ஏதோ மேடையில் ஏறி மை கிடச்சா ஏதோ ஒன்றாலும் பேசிடுவார். அவர் நீ இங்கே கலவரத்தை உண்டாக்குறது என்ன கேள்வி கேட்குறேன். அண்ணா பெரியாரை முருக மாநாட்டில் பழித்த பிறகு அதிமுக எப்படி பாஜகவோடு பயணிக்கப் போகிறது என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தேசிய அளவிலே வளர்த்திட வேண்டும் என்கிற நோக்கில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். கூடுதல் நிதியை ஒதுக்கி சமஸ்கிருதத்தை மேம்படுத்துவதில் அக்கறை காட்டி வருகிறார்கள். தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. ஆங்கிலத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுகிறவர்கள் தமிழ் போன்ற பிற மொழிகளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இந்த மண்ணின் மக்களை, பூர்வீக குடிகளை, பிறமொழி பேசும் தேசிய இனங்களை நசுக்குவதிலே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பாரதிய ஜனதாவையும் சங் பரிவார்களையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அமித்ஷா, மோடி போன்றவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவதற்கு ஆளே இல்லாத ஒரு மொழி சமஸ்கிருதம், செத்த மொழி சமஸ்கிருதம். அந்த மொழிக்கு கோடிக்கணக்கிலே நிதி ஒதுக்கீடு செய்கிற பாஜக அரசின் போக்கை, அவர்களின் உண்மை நோக்கை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மதுரையிலே நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, மோடி பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்களின் மாநாடு நடந்திருந்தால் தமிழ் மக்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய பெரியார், அண்ணா போன்றவர்களை விமர்சிக்கும் வீடியோ ஒளிபரப்பப்பட்டிருக்காது. பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களையே தமிழ் மண்ணில் எங்களால் விமர்சிக்க முடியும், அவர்களின் அடையாளத்தை அழித்தொழிக்க முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு
சங் பரிவார்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் அதிமுக அந்த மாநாட்டிலேயே பங்கேற்றது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி அண்ணாவை விமர்சித்தாலும் பெரியாரை விமர்சித்தாலும் அந்த தலைவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அவர்களோடு தான் தேர்தல் களத்தை சந்திப்போம் என்கிற நிலையில் அதிமுக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். அண்ணாவை பழித்த பிறகு, பெரியாரை பழித்த பிறகும் பாஜகவோடு RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு இவர்கள் தொடர்ந்து பயணிக்கப் போகிறார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சலிப்பு தட்டுகிற ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடக்கும்போதுதான் எத்தனை தொகுதிகள், எத்தனை இடங்கள் என்பதையெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியும். இயக்க தோழர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்தும் வகையில் மேடைகளில் பேசுவதையும், தேர்தல் நேரங்களில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப் போவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாகியுள்ள நிலையில் சினிமாவில் போதைப் பொருள் பயன்பாடு இன்று நேற்று அல்ல, பல நாட்களாகவே பயன்பாட்டில் உள்ளது என்று நடிகர் விஜய் ஆண்டனி மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். ட்ரக்ஸ் யூசேஜ் சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு பரபரப்பாக போய் ட்ரக்ஸ் யூசேஜ் சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு பரபரப்பாக இல்லை சார், ரொம்ப நாளாகவே இருக்குது சார். உலகம் கண்டுபிடிச்சதுலேருந்து அது இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஸ்ரீகாந்த் கூட அந்த இதில் தான் இது பண்ணி இப்போ அது பிரபல உங்களை போல ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ வந்து அந்த ட்ரக்ஸில் சிக்கிக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இல்லை சார், இன்றைக்கி நேற்று இல்லை சார். நீங்கள் நமக்கு இது நம்ம கூட்டத்தை கூட யாராவது ஒருத்தங்க இருக்கலாம். இப்போ தான் அது வெளி உலகத்துக்கு வருது. இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் கைது அந்த அளவுக்கு போகிறதெல்லாம் இப்போ தான் வெளியே வருது. அதில் சார் ரொம்ப நாளாகவே இருக்குது சார். பல நாட்களாகவே வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்சுவலாக? அதெல்லாம் கூட ஒரு போதை பழக்கம் தானே ஆக்சுவலாக. ஸோ அதில் ரொம்ப நாளாகவே இருக்க தான் செய்யுது. அதோட சின்ன எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நீங்கள் சொல்கிற மற்ற பழக்கங்கள் எல்லாமே. அது வெளியே வருது. அது இன்னும் ப்ரூவ் ஆகலை இல்லையா? ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, என்ன உண்மை என்ன எதுன்னு தெரியாது. அது போலீஸ் விசாரணைக்குள்ளே இருக்கின்றதுனால அவர் குடிச்சாருன்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆக்சுவலாக. இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நடிகர் விஜய் வந்து உங்கள்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கிறதா, நீங்கள் மியூசிக் பண்ண போகிறதா ஒரு தகவல்? இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை. ஃபியூச்சரில் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் மியூசிக் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா ஒரு 10 வருஷமாக. நான் வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டதுனால சக்தி திருமகன் படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. ஏன்னா விஜய் ஆண்டனியை வச்சு நான் மியூசிக் பண்ணும்பொழுது விஜய் ஆண்டனிக்கு வந்து சர்டன் கைண்ட் ஆஃப் மூவி தான் செட் ஆகும். நான் ஓப்பனிங் சாங் அடிக்க முடியாது, அனுஷ்கா கூட டுவேட் பாட முடியாது. இதெல்லாம் பாடுறதுக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்னால தான் முடியும். என்னால் குத்து பாட்டெலாம் பாடுறதுக்கு, ஓப்பனிங் சாங் பண்ணுறதுன்றதுனால என் மியூசிக்கில் ஸ்டில் என்னால் வைபான சாங் கொடுக்க முடிஞ்சால் கூட என் கதைகளில் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு விஜய் ஆண்டனி வச்சு பண்ணுறதுனால. ஸோ நான் வந்து மற்ற ஹீரோஸை வச்சு கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஒருவேளை நான் மார்க்கெட்டில் வந்து ஃபினான்ஷியலாக சேஃபாக இருந்தேன்னா, நான் பண்ணுற சக்தி திருமணம் ஒரு ஃபினான்ஷியல் சேஃபாக இருந்தால் அதர் ஆக்டர்ஸை வச்சும் நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதர் ஆக்டர்ஸ்க்கு நான் மியூசிக் கூட பண்ணலான்ற முடிவில் தான் இருக்கேன். இந்த கேள்வி வந்து நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். நடிகராக வந்து சார், இது வரைக்கும் கண்டிப்பாக அரசியலுக்கு வராங்க. ஆமாம், நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கான ஃபியூச்சரில் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சார், எனக்கு ஆக்சுவலாக வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதுக்கு பற்றின அறிவுகள் எனக்கு பெருசாக கிடையாது சார். நிறைய விஷயங்கள் டீட்டெயில் இருக்கு இல்லையா, மட்டம் மாவட்டம், அதுக்கான உழைப்புன்னு இப்போ ஆல்மோஸ்ட் 50 வயசு ஆச்சு. இது வரைக்கும் அதை பற்றி எது விஷயம் தெரிஞ்சிக்கல. இனிமேல் அதை தெரிஞ்சு ஏரியா வயசாக மக்களை போய் பார்த்து புரிஞ்சு நிறைய விஷயம் கற்றுக்கணும் சார். திருப்புன்னு ஒரு ஃபேம் இருக்குன்றதுனால டக்குன்னு வந்து அரசியலை குதிக்க முடியாது இல்லைங்களா? மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு எனக்கு மனசில் தோணுது. ஆனால் அரசியல் வடிவமைப்புன்றது வேறு ஆக்சுவலாக. அதில் வந்து அதன் ரீதியான அறிவு இருந்தால் தான் அதன் ரீதியான செயல்பாடுகளை ப்ராப்பராக செய்ய முடியுன்றதால அந்த எண்ணம் எனக்கு பெருசாக. மதுரை அப்படின்னா சித்திரை திருவிழா தான். வரக்கூடிய நாளங்களில் சித்திரை திருவிழாவை பேஸ் பண்ணி ஒரு சாங் அழகுக்காக பேஸ் பண்ணி உங்கள் சைடில் இருந்து எதிர்பார்க்கலாமா? வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம் சார். கண்டிப்பாக வைப்போட வேணுமா? நகை ஒரு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஆல்ரெடி பண்ணியாச்சு. வைப்போட மதுரையை பேஸ் பண்ணி விஜய் ஆண்டனி சார் படம் அப்படின்னா பிச்சைக்காரர் இப்படி பேசுகிற மாதிரியான அந்த பட டைட்டில் வைக்கிறீங்க. இது வந்து எப்படி சார்? அந்த மாதிரி டைட்டில் தான் சார் கிடைக்குது. மற்ற டைட்டில் நல்ல பெரிய பணக்காரன் தான் வச்சிடறாங்க எல்லாருமே. பிச்சைக்காரன் எல்லாம் ஒதுக்கி வச்சிடறாங்கிறதுனால நான் இந்த சென்டிமெண்ட்லாம் பார்க்குறது இல்லை சார். ஆக்சுவலாக எனக்கு வந்து வேலை, எனக்கு டாகு கேது நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது சார். ஆக்சுவலாக வேலை மட்டும்தான், மனசு மட்டும்தான் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்பாததுனால எனக்கு இந்த மாதிரி டைட்டில்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து என் படத்துக்கான டைட்டில் பொருத்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆக்சுவலாக இதுக்குன்னு அது கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறதில்ல. அப்படியே பிச்சைக்காரன் டைட்டில் வைக்கும்போது அந்த கதைக்கு அதை விட பொருத்தமான டைட்டில் இல்லைன்றது நான் பரிபூர்ணமாக நம்பினதுனாலையும், கொலைகாரன் படத்துக்கு கொலைகாரன் டைட்டில் வந்து ஆப்டின்றதுனாலையும் தான் அந்த டைட்டில் நான் சூஸ் பண்ணேன். மேனுவல் மியூசிக்கும் ஏஐக்கு டிஃபரன்ஷியேட் வந்து அந்த மேனுவல் வந்து இன்னும் அந்த இசைக்கலைஞர்கள் இசைக்கும் போது அந்த மியூசிஷியனுடைய அந்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், அதை பார்க்குறதுக்கு ஏஐக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
என்னதான் இருந்தாலும் ஒரு பாட்டு உங்களுக்குலாம் தெரியும், ஒன்றை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன் மத்தியிலே மாமா பொட்டு வச்சேன் மத்தியிலே நெத்தியிலே. இந்த டியூனை வந்து ஒரு ஏஐ கம்போஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? தெய்வீக ராகம் தவிட்டாத தாளம் அந்திமலை பொழிகிறது. எத்தனை ஏஐ வந்தாலும் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சோல் டச்சிங் மெலடி கம்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏஐ நம்ம குறையும் சொல்ல முடியாது சார். இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுச்சியிலேருந்து பாதி நேரம் ஏஐ தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது என்னாச்சு இது என்னாச்சு அந்த இப்போ இந்த வாரம் தெலுங்கில் எந்த படம் ரிலீஸ் ஆகுது? ஏன்னா என்னோட படங்கள் எல்லாமே தெலுங்குலையும் தமிழையும் ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டு இல்லையா? இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுது. கடவுள் மாதிரி இருக்குது சார். கடவுள் கூட சொல்ல மாட்டான்னு வச்சுக்கலாம் பதிலாம். இது சொல்லுது பதில். கேட்டவுடனே டக்குன்னு பேசிடுது. எதுக்கு வேணாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆன்சர்ஸ் வருதுன்றதுனால ஏஐ நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட்டோ சமுதாயத்தை அச்சுறுத்த வந்த ஒரு கிருமி மாதிரியோ பார்க்க வேணாம் சார். அதை யூஸ் பண்ணி இன்னும் முன்னாடி நம்ம எல்லாம் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தோம், இப்போ காரில் போனோம், சைக்கிளில் போகணுன்ற மாதிரி ஏஐ வச்சு இன்னும் நம்ம சில செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஈஸியாக அக்யூரேட்டாக பண்ணி பிடிக்க முடியுன்ற பாசிட்டிவான காரணியாக பார்க்கலாம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.